மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. எப்படி இருந்த எங்க அக்கா இப்படி ஆயிட்டாங்க. 2 மாநிலத்துல கவர்னரா அவ்வளோ கெத்தா எங்க அக்கா இருந்தாங்க. இந்த பாஜக அவங்கள படாத பாடுபடுத்தி இன்னைக்கு நடுரோட்டில் நகர் விடாம கைது செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அக்காவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாணவர்கள் மேல அவ்வளோ பெரிய அக்கறை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் 3 மொழி படிச்சு அவங்களுடைய கல்வி அறிவு வளர்ந்து உத்தரப்பிரதேசலையும் குஜராத்லையும் ஒவ்வொரு மாணவர்களும் எப்படி வளர்ந்து சாதனை படைச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மாணவர்களும் சாதனை படைக்கணும்னு அக்கா அவ்வளோ படாத பாடுபடுறாங்க. ஆனா போலீஸ் விட மாட்டாங்களே. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் இருக்கிறாங்க, அடிபணிய மாட்டோம். தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கை ஏற்க முடியாது அப்படின்னு ஒரே பிடியில ரொம்ப உறுதியா நிக்கிறதால இந்த மும்மொழி கொள்கை நாங்கள் எப்படியாவது நாங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரோம்னு சொல்லி பாஜக சார்பில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ அதோட அடுத்த கட்டமாக கையெழுத்து இயக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் 1 கோடி மிஸ்டு கால் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. பாஜகவில் சேர வேண்டுமா, இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி 1 கோடி மிஸ்டு கால்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுலேயுமே பலவட்ட கோளாறுகள் நடந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபர் வேணுமா, ஆஃபரில் இந்த பொருள் வாங்கணுமா, இந்த நம்பருக்கு ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு. ஆனால் பரவாயில்ல, இந்த பொருள் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தராங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலான்னு பார்த்தா பாஜகவில் இணைந்ததற்கு நன்றி அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அடப்பாவீங்களா, இப்பேற்பட்ட வேலையிலாமா செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஒரு காலத்தில் 1 கோடி மிஸ்டு கால் சொல்லி ஒரு உருட்டுனாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு 1 கோடி கையெழுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கையெழுத்து அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கையெழுத்து அமைப்பு வாங்குறதுக்கு அக்கா தமிழிசை எந்த ஒரு அனுமதியுமே வாங்கலை. போலீஸ் அனுமதி வாங்காம ஒரு கூட்டத்தோட போய் கையெழுத்து வாங்குறதுக்கு கூட்டத்தோட ரோட்ல வந்திருக்காங்கன்றதால போலீஸ் அதுக்கு அனுமதி மறுக்கல. ஆனாலும் அக்கா உடலையே, நான் நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் இதை விடுற மாதிரி இல்லை. ஒரு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனும் ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனும் எல்லாருக்கும் சம கல்வி கிடைக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் அதுக்காக மிகப்பெரிய அளவில் போராடுவேன். என்ன ஏன் சார் நீங்க கைது பண்றீங்க, நான் என்ன தீவிரவாதியா அப்படி இப்படின்னு சொல்லி அக்கா கொதிச்சு போய் இந்த தமிழ்நாடு மாணவர்கள் எப்படியாவது உயர்ந்து உத்தரப்பிரதேச மாணவர்கள் மாதிரி வளர்ந்துன்னா அக்கா இவ்வளோ படாத பாடுபடுறாங்க. ஆனா போலீஸ் விடவே மாட்டாங்க. அக்காவை இப்படி போற பாக்குறாங்க, அப்படி போடுறாங்க. போலீஸ் கொஞ்சம் கூட கேப் விட மாட்டான்றாங்களே. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க யாருமே கையெழுத்து வாங்குறது தடுக்கல. நீங்க யார்ட்டையுமே கையெழுத்து வாங்கவே கூடாது, இதை பத்தி ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க யாருமே தடுக்கல. அந்த வாங்கக்கூடிய கையெழுத்து நீங்க முறைப்படி காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கணும். எந்த ஏரியாவில் போய் நீங்க கையெழுத்து வாங்க போறீங்க, ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, மக்கள் கிட்ட கையெழுத்து வாங்க போறீங்க. அப்போ ஒரு கூட்டம் ஏற்படும் போது அப்ப காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கிட்டு நீங்க கையெழுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க நீங்க ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்து அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யறதுக்கோ அந்த கொள்கையின்படி கையெழுத்து வாங்குறதோ அப்படிங்கிறது அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. அதே நேரத்தில் இங்க தமிழ்நாடு அரசு அந்த கல்வியால இங்க தமிழ் பாதிக்கப்படும், தமிழக மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும், இந்திய திணிக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்களே, இது தமிழக அரசுடைய ஜனநாயகம். ரெண்டுமே ஜனநாயகம். ஆனா என்னோட கல்வி நீ ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் உனக்கு நான் நிதி தருவேன்னு சொல்றாங்க பாருங்க, அது சர்வாதிகாரம். அதனால இங்க ஏன் நீங்க அனுமதி வாங்கணும் அப்படின்னு காவல்துறை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா, இங்க அனுமதி வாங்காம நடந்தா என்ன வரும் அப்படின்னா, உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வரும். ஏற்கனவே உங்களுக்கு பின்னாடி வந்த கூட்டம்லாம் என்னாச்சு, கோயம்புத்தூர்ல நாங்க போராட்டம் பண்றோம், இரங்கல் தெரிவிக்கிறோம்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரியாணி அண்டாவை மொத்தமா தூக்கிட்டு போன ஒரு கூட்டம், பல வகையான கலவரங்கள் செஞ்ச ஒரு கூட்டம். எச் ராஜா மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்க, இது தமிழக அரசா இல்ல தாலிபான் அரசா, இப்படிப்பட்ட வன்முறை பேச்சுகள் பேசுவாங்க. அப்ப இப்பேற்பட்ட பின்புலங்கள் உங்களுக்கு இருக்கிறதால நீங்க ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்குது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணுன்றது. அது எந்த கட்சியா இருந்தாலும் காவல்துறையிட்ட முறைப்படி அனுமதி வாங்கணும்.
அப்படி முறைப்படி எந்த ஒரு அனுமதியுமே வாங்காம இவங்களா நேரா போய் ரோட்டத்தில் போய் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அங்க போய் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினா அப்படின்னா அதுக்கு காவல்துறை பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். அப்ப அதனால தான் கையெழுத்து வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி முறைப்படி கையெழுத்து வாங்காம நான் என்ன தீவிரவாதியா, நான் என்ன தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நியாயமா இது எல்லாத்துக்கும் மேல இங்க அவங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம கையெழுத்து வாங்கணும், அனுமதி வாங்கிட்டு தான் அப்படி ஒரு பேரணி பிரச்சாரம் நடத்தணுங்கிறது தமிழிசைக்கோ பாஜகவுக்கோ தெரியாம இல்ல, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் இப்படி செய்யறாங்கன்னா அவங்க ஒரு அட்டென்ஷன் ஒன்று கிரியேட் பண்றாங்க, அவங்களுடைய பக்கம் அவங்க கவனத்தை திருப்புறாங்க. எப்பவுமே பாஜகவுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் கவனம் திருப்புறதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி சம்பந்தமான அந்த பாலியல் வன்புணர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல எத்தனையோ கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதிமுக கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல போய் போராட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டவங்களே அந்த போராட்டத்தில் 1000 பேருக்கு மேல. அப்ப அவ்வளோ பெரிய அதிமுக அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அதிமுக பக்கம் எந்த ஒரு கவனமும் செலுத்தப்படல. ஆனா அண்ணாமலை என்ன செஞ்சாரு, தான் பக்கம் கவனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சுய விளம்பரத்துக்காக சட்டையை கழட்டிக்கிட்டு சாட்டையை தூக்கி அடிச்சாரு. திமுக ஆட்சியிலேருந்து விரட்ட வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க செருப்போட சுத்திட்டு கிடக்குறாரு. அப்ப இதெல்லாம் என்னதுக்கு அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனா என் பக்கம் கவனம் திரும்பணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி இங்க மும்மொழிக்கு நீங்க ஆதரவா வரீங்க அப்படின்னும் போது அதை காவல்துறை அனுமதியோட போய் கையெழுத்து வாங்கினாங்கன்னா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க, தமிழ்நாடு மக்கள் அதில் கையெழுத்தும் போட மாட்டாங்க. ஆனா இப்படி அனுமதி வாங்காம நம்ம போய் ஒரு கையெழுத்து பேரணி நடத்தணும் அப்படின்னா காவல்துறை நம்மளை கேட்பாங்க, அங்க நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வோம், காவல்துறை நம்மளை கைது செய்வாங்க, இது மூலமா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், அப்போ மக்கள் பக்கம் நம்மளோட கவனம் திரும்புவோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி கவனம் பெறுறதுக்காக தான் இப்படியாப்பட்ட ஜோக்கெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. சரி, இதுல அடுத்த ஒரு காமெடி என்ன தெரியுமா, இப்போ பாஜகவினர் சார்பில் அவங்களுடைய எல்லா சோசியல் மீடியாவிலுமே ஒரு வீடியோ பரப்புறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கையெழுத்து பேரணி நடத்தினோம், இந்த கையெழுத்து பேரணியில் மக்கள் அவர்களா தாமாக விரும்பி கையெழுத்து போடுகிறார்கள், குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் தாமாக விரும்பி கையெழுத்து போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட்ல அஜித் நடிச்ச ரெட் படத்துல ஒரு பாட்டு இருக்கும், குடிக்கும் தாய் பாலுக்கு விலை ஒன்றும் கேட்காதே, படிக்கும் படிப்பை நீ பணம் கேட்டு விற்காதேன்னு சொல்லி ஒரு பாட்டுலாம் வரும். அந்த பாட்டுலாம் பேக்ரவுண்ட்ல போட்டு சும்மா தெறிக்க விடுறாங்க. கண்ணை திறக்கும் கல்வி இங்கே குருடாய் போனதே, கலைமகள் தனது மகளை சேர்க்க பள்ளி ஏகினார், ஒரு கல்வி மனித உரிமை என்று காணலையா முறையா ஒரு இப்படி பல வகையான பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு மக்கள் தாமாக கையெழுத்து போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த தாமாக கையெழுத்து போடுறாங்கல்ல அதோட லட்சணம் என்னன்னு பாருங்களேன். அங்க படிக்க போகக்கூடிய அந்த பச்சை பிள்ளைங்களுக்கு மும்மொழி கொள்கைனா என்னன்னு தெரியாது, தேசிய கல்விக் கொள்கைனா என்னன்னு தெரியாது, இந்த கல்வியை நீ ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோன்னு சொல்றாங்களே அந்த நிதினா என்னன்னு எந்த விஷயமும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பிள்ளைங்களை வழிமறைச்சு அந்த பிள்ளைங்களை வம்படியா கையை பிடிச்சி இழுக்கிறது, அந்த பிள்ளைங்க வாங்க கையெழுத்து போடுங்க, அந்த போர்டில் போய் கையெழுத்து போடுங்க, ஏன்னா பிள்ளைங்க அந்த கையெழுத்து போடுற வீடியோலாம் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. ஆனா அப்படியுமே அந்த மாணவர்கள் யாருமே உங்களை மதிக்கல. ஏன்னா ஒரு பாஜகவுடைய பேனரு மேல கோமாளி மாதிரி அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காரு, இந்த பாஜகவுடைய பேனரு இவங்க தானே பல வகையான இங்க விஷயங்களை மாட்டுறாங்க, ஒரு கஞ்சா கடத்தல், ஒரு பாலியல் புகார், ஒரு ஆடியோ, ஒரு வீடியோன்னு சொல்லி பல வகையான புகார்கள் இந்த கட்சியோட பேர் நம்ம அடிக்கடி பார்க்குறோம்னு சொல்லி எந்த மாணவர்களுமே அங்கே வரல. ஏதோ 1-2 மாணவர்கள் பிள்ளைங்க ஏதோ விளையாட்டுக்கு ஆசையாக போய் கையெழுத்து போடுறாங்களே தவிர பல மாணவர்கள் அங்கே கடந்து தான் போகிறாங்க. ஆனால் அந்த மாணவர்களே வம்படியா கையை பிடிச்சி இருக்கிறாங்க. சரி அப்படியே வரலையா, இந்த பிஸ்கட் தரேன் உனக்கு, இந்த பிஸ்கட் வாங்கிட்டு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி அந்த படிக்கிற பச்சை பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ட்டு வர பிள்ளைங்களை ஸ்கூல் வாசலே ஒரு கேம்ப் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த உனக்கு பிஸ்கட் தரேன்னு சொல்லி பிஸ்கட்டை காட்டி ஆசை வார்த்தை போட்டுக்கிட்டு கையெழுத்து போட்டு பிஸ்கட் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில்லறத்தனமான காரியத்தில் இங்கே ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையுமே சரி பிஸ்கட் தரேன் அப்படின்னு சொல்லி கூட பல மாணவர்கள் அதை கடந்து தான் போனாங்க. ஐயா அதெல்லாம் எங்களால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லி பாதி பேர் கடந்து போயிட்டான். இப்படி மாணவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து அவங்களுக்கு பிஸ்கட் தரேன்னு சொல்லி ஆசை வாட்ட கார்த்தி இப்படிலாம் கையெழுத்து வாங்குறதால, ஏன்னா மாணவர்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி கையெழுத்து வாங்கக்கூடாது. சமீபத்தில் கூட இந்த நீட் தேர்வை எதிர்த்து திமுக சார்பில் ஒரு கையெழுத்து பேரணி நடத்தினாங்க. ஏன்னா இந்த நீட் தேர்வால் இங்கே தமிழக மாணவர்கள் குறிப்பாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அனிதா மாதிரி இன்னும் ஒரு மரணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நீட் வேணாம்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஒன்றிய அரசு ஜனாதிபதியோ அதை காது கொடுத்து வாங்கல, ஆளுநர் அந்த ஃபைலை தூக்கி போட்டு அதை மேலே தூக்கி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ திமுக அரசு சார்பில் ஒரு கையெழுத்து அமைப்பு நடத்தப்பட்டுச்சு.
அந்த கையெழுத்து கூட இங்க எங்கேயுமே குழந்தைகள் கிட்ட சிறுவர்கள் கிட்ட கையெழுத்து வாங்கல. எல்லாம் யாருக்கு அரசியல் அறிவு இருக்குமோ அந்த பெரியவர்கள் கிட்ட தான் அந்த கையெழுத்து வாங்கினாங்க. ஆனா இவங்க படிக்க போற பிள்ளைங்கள்ட்ட அந்த பிஸ்கட் தர அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்பேற்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அதோட தான் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ ஒரு கடுமையான ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இது மாதிரி மாணவர்களை வலுக்கட்டாயமா இது மாதிரி கையெழுத்து போடணும் அப்படின்ற வேலையில யாராவது ஈடுபட்டீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல் இதெல்லாமே. ஏன்னா இவங்களோட இந்த மும்மொழி கொள்கை மூலியமா நாங்க வந்து மும்மொழி கொண்டு வரோம், இது மூலியமா மாணவர்களுக்கு அறிவு வரும்னு சொல்றாங்க. அதுல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் வரப்போறது இல்லை. ஆல்ரெடி இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்வி கட்டமைப்பு இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு சர்வதேச தரத்தில் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 1ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை நம்ம எடுத்துட்டாலே அது அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு டிஜிட்டலைஸாக நம்ம வச்சிருக்கிறோம். அதில் QR கோடு ஸ்கேனிங் இருக்குது, ஒரு வாய்ப்பாடு இருக்குது, ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னும் போது அதில் QR கோடு இருக்குது. அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அது ஒரு யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகி அது யூடியூப்பில் பாடலாக ஓடும். அந்த செய்யுள் இங்கே பாடலாக ஓடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும். இந்த அளவுக்கு டிஜிட்டலைஸ் அளவில் நம்ம இந்த அளவுக்கு கல்வி திட்டத்தை வச்சிருக்கிறோம். இன்னும் ஸ்மார்ட் வகுப்புகள் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளிலுமே ஸ்மார்ட் வகுப்பு, அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அவங்க கம்ப்யூட்டர் வழியா கணினி அணுகணும், கணினி ஆய்வக வகுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு இந்த அளவுக்கு நம்ம மேம்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க மும்மொழின்னு சொல்லி தெளிச்சிட்டு இருக்கீங்களே, அந்த மும்மொழி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வட மாநிலங்களோ உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ பீகாரோ ராஜஸ்தானோ எங்கேயுமே இப்பேற்பட்ட கட்டமைப்பு இல்லை. அங்க பள்ளிகள் கூட சிதிலம் அடைஞ்ச நிலையில அங்க பல பள்ளிகள் அரசு பள்ளிகள் இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி அறிக்கை, உத்தரப்பிரதேசத்தில் பல அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இது இவ்வளவு கல்வி கட்டமைப்பு இவ்வளவு தரமா வச்சிருக்கிறதால நாளுக்கு நாள் இங்க அரசு பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. தனியார் பள்ளிகள் இருந்து இன்னைக்கு அரசு பள்ளிகளை மாணவர்கள் தேடி வரக்கூடிய அளவுக்கு கொரோனாவுக்கு பிறகு இங்க அரசு பள்ளிகளுடைய சேர்க்கை எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இங்க எஜுகேஷன் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கிறதால இங்க தரமா இருக்கு. இந்த தரம் எங்களுக்கு போதும், இதுவே நாங்க முன்னேறதுக்கு எங்களுக்கு இதுவே எங்களுக்கு சாதனையா இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் மக்கள் இவ்வளவு உறுதியோட நிக்கிறோம். ஆனாலும் பாஜக சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தனியார் பள்ளியெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு மொழி படிக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைக்கும் ஒரு அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கும் அந்த 2 பேரும் சமமா வேணாமா, அந்த சம உரிமை கிடைக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. தனியார் பள்ளியில 3 மொழி படிக்கிறாங்கன்னா அந்த 3வது மொழி அவங்க காசை கட்டி தான் படிக்கிறாங்க. அங்க ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்கப்படுறது இல்ல. அந்த 3வது மொழியில நீ பாஸ் ஆனாதான் நீ உன்னை அடுத்த கல்வி நீ தேர முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டமைப்பு இல்லை. 2 மொழி தான். அவங்க மெட்ரிக்ல படிச்சாலும் சரி, எவ்வளவு பேர் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் 2 மொழி தான் அங்க கட்டாயம். 3வது மொழிங்கிறது அவங்களுடைய ஒரு தேர்வு மொழி தானே தவிர அதுக்கு அவங்க பணம் கட்டி தான் படிக்கிறாங்க. அப்போ பணம் கட்டி ஒரு படிக்கக்கூடிய படிப்பு இங்கே தேவையில்லாத படிப்பு. அந்த படிப்பை படிச்சா ஒரு உயர்வு கிடைக்கணும் ஆதாரம் இருந்தா இங்க தமிழ்நாடு அரசு செய்யறதுக்கு தயாராகவே இருப்பாங்க. சரி, இப்ப ஒரு தனியார் பள்ளி எடுத்துக்கிறோமே, தனியார் பள்ளியில கராத்தே சொல்லி தராங்க, தனியார் பள்ளியில ஸ்விம்மிங் சொல்லி தராங்க. எதையுமே சும்மா சொல்லி தரல, அதுக்கு பின்னாடி பெரிய வியாபாரம் இருக்கு. அவங்க இந்திய சொல்லி கொடுத்தாலும், பிரெஞ்சு சொல்லி கொடுத்தாலும், ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தாலும், ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுத்தாலும், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் தனியார் ஸ்கூலோட ஒரு பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது. ஒரு ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல. இன்னைக்கு என் பொண்ணுக்கு கேட்டுட்டு இருக்காங்க, 120 ரூபா, நாளைக்கு வரும்போது 120 ரூபா வரணும் வேற சொல்லி இருக்கிறாங்களா. குரூப் போட்டோ எடுத்து ஒரு போட்டோவுக்கு ஒரு மாணவருக்கு 120 ரூபா வாங்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு வணிகம் இருக்குது. அப்போ தனியார் பள்ளிகள் வணிகத்துக்காக தான் அந்த மும்மொழியை வச்சிருக்காங்களே தவிர இங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது எதுக்கு? அதுல ஏதாவது தேவை இருந்தால் தாராளமா எடுத்துக்கலாம். அப்போ அரசு பள்ளியில அந்த ஏழை மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு எந்த வகையிலுமே இங்க கல்வி தடப்பற்றக்கூடாது. ஏன்னா ஒரு சாமானிய குடும்பம் வீட்டு வாடகை கொடுத்து அவங்க சமையல் செஞ்சு அந்த குடும்பம் வாழ்றது கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, என் பிள்ளை 5வது படிச்சிச்சு 7வது படிச்சிச்சு போதும், பிள்ளை ஒரு பக்கம் போய் ஏதாவது 10,000 சம்பாரிச்சு வந்தாலும் குடும்பம் நடத்த ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடும்ப சூழலுக்காக இங்க பள்ளி கல்வியை விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனாலதான் இங்க தமிழ்நாடு சார்பில் இங்க கொடுக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு சத்துணவு மூலமா இந்த பிள்ளைங்க படிக்க வரட்டும், அந்த சாப்பாடு தான் இந்த பிள்ளைங்க படிக்க வந்துருவாங்களே. இன்னைக்கு பல பிள்ளைகள் காலை உணவு சாப்பிடாம ஸ்கூலுக்கு வராங்க, அதனால சத்து குறைபாடு ஏற்படுன்றதுக்காக காலை உணவு திட்டத்தையுமே இந்த தமிழ்நாடு சார்பில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு கல்விக்கான எல்லா ஏற்பாடு செய்யும் போது இங்க 3வது ஒரு மொழி எந்த தேவையும் இல்லாம எந்த ஒரு ஆக்கப்பூர்வமா இல்லாம 3வது ஒரு மொழி வரும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு கூடுதல் சுமையா தான் இருக்கும். ஒரு சாமானிய பிள்ளைக்கு ஒரு கூடுதல் சுமை. அதனால பிரயோஜனம் இருந்தா பரவாயில்ல, திரும்ப நம்ம அதான் சொல்றது. அதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம 3வது ஒரு மொழியை சுமக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத சுமை. இந்த சுமையால இடைநிறுத்தல்கள் இங்க பெரிய அளவில் ஏற்படும், பிள்ளைகளோட கல்வி பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனாலதான் இங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப உறுதியா இருந்து ஆல்ரெடி இருமொழி கல்வியில நாங்க உறுதியா நிக்கிறோம், அது இதுவே எங்களுக்கு போதும். நீங்க தேவையில்லாம 3ஆம் மொழின்னு சொல்றது மூலியமா இங்க இந்திய சமஸ்கிருதத்தையும் புகுத்த பாக்குறீங்க. இங்க புகுத்துறதுக்கோ திணிக்கிறதுக்கோ தமிழ்நாட்டில் எக்காரணமும் இடம் கிடையாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல அக்கா தமிழிசையை பார்த்தா ரொம்பவே பாவமா இருக்குது. பெயர் தமிழிசை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு
தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்யக்கூடிய விதத்துல தான் தொடர்ந்து அவங்களோட செயல்பாடு இருந்துட்டு இருக்குது. மும்மொழியை கொண்டு வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன், என் உயிர் போற வரைக்கும் நான் விழ மாட்டேன் அப்படி சொல்லி ஒரே துடிச்சு கிடக்குறாங்க. அவங்க அப்பா குமரி ஆனந்தன், தமிழிசை அக்காவுடைய அப்பா குமரி ஆனந்தன் இந்த தமிழுக்காக எவ்வளவு சேவைகள் செஞ்சிருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் தமிழ் கொண்டு வரணும்ன்றதுக்காக எவ்வளவு சேவைகள் செஞ்ச ஒருத்தர் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பெரிய அளவில் வருத்தப்படுவார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு காரியம் ஈடுபடுறதால தான் தமிழிசை தொடர்ந்து இந்த பாஜகவுக்கு நான் ஆதரவா இருக்கேன், அதுக்காக இங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு இருக்கிறதால தான் அவங்க எந்த ஒரு தேர்தல் அணுகினாலும் அவங்களுக்கு தோல்வி மட்டுமே பரிசா கொடுக்கப்படுது. அவங்க எந்த ஒரு இடத்துல நின்றாலும் சரி, போன தடவை தூத்துக்குடியில் நின்றாங்க, இந்த தடவை தென்சென்னை தொகுதியில் நின்றாங்க, எல்லா இடங்கள்லையுமே அவங்களுக்கு தோல்வி மட்டுமே பரிசா கொடுக்கப்பட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா தமிழிசையோட மகனே அவங்கள மதிக்கல. சமீபத்தில் தமிழிசை ஏர்போர்ட்ல நின்று ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. தமிழிசையோட மகன் பின்னாடி நின்றுட்டு பாசிச பாஜக ஒழிக, பாசிச பாஜக ஒழிகன்னு சொல்லி பின்னாடி நின்று கத்துறாரு. அப்ப இப்பேற்பட்ட அரசியல் இவங்க ஈடுபடுற வரைக்கும் இந்த தமிழ்நாடு தமிழிசையும் சரி, இந்த தமிழக பாஜகவையும் சரி ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.